சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது தான் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுடைய பில்டிங். இதை ரிப்பன் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். உலகிலேயே லண்டனுக்கு அப்புறம் 1688ஆம் ஆண்டே சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் சென்னை கார்ப்பரேஷன். முதலில் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே இதனுடைய அலுவலகம் அமைந்திருந்ததாம். அப்போதெல்லாம் இதனுடைய வேலை என்னென்னா, நகர தெருக்களை அமைத்தல், சாலை போடுதல், பாலங்கள் கட்டுதல், கழிவு நீரோடைகளை பராமரித்தல், பாலங்கள், பள்ளிகள் போன்றவற்றை இந்த கார்ப்பரேஷன் பராமரித்து வந்தது. பிறகு சில காரணங்களால் சென்னை ஜார்ஜ் டவுன் எர்ரபாலு செட்டி தெருவில் வாடகை கட்டிடத்தில் கார்ப்பரேஷன் இயங்கி வந்ததாம். சென்னை நகருக்கு சொந்தமாக கார்ப்பரேஷன் பில்டிங் வேணும் அப்படின்றதுக்காக லார்டு மின்டோ 1909ஆம் ஆண்டு இங்கே அடிக்கல் நாட்டினார் என்று கூறப்படுகிறது. இந்த கட்டிடத்தினுடைய ஆர்கிடெக்ட் யாருன்னா ஜிடிஎஸ் ஹாரிஸ். இதை லோகநாத முதலியார் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டர் தான் ரொம்ப அருமையாக கட்டி முடித்தார். 1913ஆம் ஆண்டு இந்த கட்டிடம் திறக்கப்பட்டது. உள்ளாட்சி நிர்வாகத்திற்காக கட்டப்பட்ட இந்த பில்டிங்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது இந்தியர்கள் அனைவரும் சொன்ன ஒரே பேர் ரிப்பனோட பேர் தான் வைக்கணும் அப்படின்னாங்களாம். யார் இந்த ரிப்பன் அப்படின்னா, இவருடைய முழு பெயர் ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ராபின்சன் பேர். இவர் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாகவும் வைஸ்ராயாகவும் 1880லிருந்து 84 வரைக்கும் இவர் இங்கே பணிபுரிந்தார். இந்தியர்களுடைய பிரச்சனைகளை கனிவோடும் பரிவோடும் இவர் கையாண்டார். இந்திய நிர்வாகத்தில் இந்தியர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என பாடுபட்டவர் ரிப்பன் பிரபு. அது மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை சென்சஸ் இருக்கு சொல்கிறோம் இல்லையா, அதை 1881 ஆரம்பித்தவரும் இவர்தான். மேலும் ஆங்கில குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் எனும் இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்தவரும் இவர்தான். உள்ளூர் தன்னாட்சி நிர்வாகத்தின் தந்தை என போற்றப்படக்கூடிய இவருடைய பெயர்தான் இந்த கார்ப்பரேஷனுக்கு வைக்கணும் அப்படின்னு எல்லோரும் முடிவு செய்து வைத்தார்கள். ரிப்பனை ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு கூட தமிழக மக்கள் அவரை அழைத்தார்களாம். இந்த பில்டிங்கை பற்றி நான் சொன்னது ரொம்ப கம்மி. நீங்களும் இந்த பில்டிங்கை சுற்றி பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இணையத்தில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஹெரிட்டேஜ் வாக் அட் ரிப்பன் பில்டிங் அப்படின்ட்டு நீங்கள் போய் உங்கள் பேரை பதிவு செய்தால் இந்த பில்டிங்கை நீங்களும் வாரத்தில் 4 நாட்கள் பார்க்கலாம்.